கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் ஒவ்வொரு மாதமும் அது நடைபெறும். ஜூலை மாதம் நடந்த கூட்டத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிலது அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதோடைய தொகுப்பு தினமணியில் கிடைக்கிறது. அதிலிருந்து சில விஷயங்களை பார்ப்போம். துண்டு துண்டாக பல விஷயங்கள், அதை ஏதாவது ஒரு விதத்தில் கோஆர்டினேட்டடாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அதில் பேசும்பொழுது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு மாமன்ற உறுப்பினர்களை அழைப்பதில்லை. மண்டல நிலைக்குழு கூட்டங்களுக்கு முன்பு போல தற்போது அதிகாரிகள் வருவதில்லை அப்படின்னு சில உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. ஏன்னா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிகாரிகள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி மாமன்றத்துக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் என்பது போல பொருள்பட சொல்லியிருக்காங்க. அப்போ குறுக்கிட்ட துணை மேயர் மாமன்ற கூட்டத்துக்கே இணை ஆணையர் அதிகாரிகள் முழுமையாக பங்கேற்பதில்லை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். கூட்டத்தில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் அண்ணாநகர் மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் 252 பேரை மீண்டும் தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்துதல், மலேரியா தடுப்பு நடவடிக்கை பணியில் ஈடுபடும் தினக்கூலி ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்துதல், மாநகராட்சி தகவல் தொழில்நுட்பத்தில் வாட்ஸ்அப் செயலி மூலம் சேவைகளை ஒருங்கிணைக்கும் பணிக்கான ஒப்பந்தம் உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மேயர் அறிவித்தார். சென்னை மாநகராட்சியின் 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு மற்றும் இருப்பு நிலை கணக்குகள் குறித்த விவரங்களும் மாமன்ற கூட்டத்தில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டன. நம்முடைய இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஸோ என்ன வரவு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சிக்கான ஆணையர் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் GS சமீரன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, சென்னை மாநகராட்சியில் தற்போது வரை 1970 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு GS சமீரன் மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுவரை 1970 கோடி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதை மேயருடன் ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023-24 ரூபாய் 355 கோடியும் 2024-25 ரூபாய் 500 கோடியும் என நிதி பற்றாக்குறை உயர்ந்துள்ளது. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2023-24 355 கோடி, 24-25 500 கோடி. ஆகவே மாநகராட்சி நிதி பற்றாக்குறையை சீர்படுத்துவது அவசியம். பற்றாக்குறையை சீர்படுத்தும் வகையில்தான் தற்போது சொத்து வரி வசூல் உள்ளிட்டவற்றை விரைவுபடுத்தியுள்ளோம். நீங்கள் கட்டிட்டீங்கல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நான் கட்டிட்டேன், அதனால் நீங்கள் கட்டினா தான் அவங்களுக்கு நல்லது, அதனால் கட்டிடுங்க. இதை பார்க்குறவங்கெல்லாம் திட்டப்பணிகளை மேற்கொண்டதற்காக ஒப்பந்ததாரர்களுக்கு ரூபாய் 2000 கோடி வழங்க வேண்டியுள்ளது. கையில் காசு இல்லை போல இருக்கு. அட பாவிகளா, திட்டப்பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்களுக்கு நீங்கள் காசு தரலைன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ துணை மேயர் சொல்கிறாரு, மாநகராட்சியின் மொத்த கடன் ரூபாய் 3860 கோடி. மாநகராட்சியின் வருவாயை வரைமுறைப்படுத்தி அரசிடம் முறையிட்டு சிறப்பு நிதி பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதுக்கு? இது என்ன கதையாக இருக்குது? நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் போடுறீங்க, மாநிலம் ஒரு பட்ஜெட் போடுது, மாநகராட்சி ஒரு பட்ஜெட் போடுது. இப்போ மாநகராட்சி கொடுக்கறதுக்கும் மேலே சிறப்பு நிதி கொடுக்கணும்னு கேட்டால் இதே தான் மாநில அரசும் கேட்குது. நேராக மத்திய அரசுக்கிட்ட போய் எனக்கு சிறப்பு நிதி தா அப்படின்னு. உங்களுடைய செலவுக்கு உள்ளாக, உங்களுடைய வரவுக்கு உள்ளாக உங்களுடைய செலவை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பட்ஜெட்டில் பற்றாக்குறை இருக்கலாம். அது எவ்வளவு இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் அதற்கேற்ப நீங்களும் கடன் வாங்கலாம், மாநகராட்சியும் கடன் வாங்கலாம். ஆனால் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு பணம் கொடு. ஒரு இடத்துல அவங்க கேட்குறது கரெக்ட், அதை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். உதாரணத்துக்கு அவங்க துணை மேயர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உணவகத்தால் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இது அரசியலாக்கிடுவாங்க. அரசியலாக்கி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டம், அதை நீங்கள் அதனால தான் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் வேற நாங்கள் திமுக ஆட்சியில் அதை அப்படியே நலிய வச்சாங்க கடந்த 5 ஆண்டுகளில். இப்போ விஜய் மீண்டும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சின்ன ஒரு ஊக்கம் பெற்றிருக்கிறது. பட் இது காஸ்ட் யார் பேர் பண்ணுறா அப்படின்னா மாநகராட்சி. இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது செலவு பண்ணணுமா நம்ம அப்படின்னு மாமன்றத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க இப்போ திமுக ஆட்சியில் வரும்பொழுது அதுக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்க முடியாது, அது எப்படி இக்கடு கட்ட வேணாலும் போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால தான் இது கீழே போச்சு. இப்போ விஜய் அது வேணும் அப்படின்னு கேட்கறதுனால அது மேலே வருதுன்னா அதுக்கான பணம் யார்கிட்டேருந்து கிடைக்குது? இப்போ பாருங்க, அம்மா உணவகத்தால் சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு ரூபாய் 90 கோடி நஷ்டம் ஏற்படுவதாக துணை மேயர் தெரிவித்தார். ஆரம்பம் முதல் தற்போது வரை மாநகராட்சி சார்பில், இது சென்னையில் மட்டும், அம்மா உணவகங்கள் வேறு பல மாநகராட்சிகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே மட்டும் பார்ப்போம், சென்னையில்
இதுவரைக்கும் மொத்தமாக 1446 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் 380 கோடி தான் வருவாய் கிடைத்துள்ளது. ஏன்னா அது வந்து சப்சிடைஸ்டு ஃபுட். நீங்கள் வந்து செலவு போட்ட பணம் வராது. அதில் அது அப்படியே இருக்கணுமா இல்லை அந்த சப்சிடி மாறணுமாங்கிறது அடுத்து வேற விஷயம். எனவே மாநகராட்சிக்கு நிகர நஷ்டம் ரூபாய் 1140 கோடி, ஆண்டுக்கு ரூபாய் 90 கோடி என அம்மா உணவகத்தால் சென்னை மாநகராட்சிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நகராட்சித்துறை பொறுப்பு வைக்கும் முதல்வரிடம் அதிகாரிகள் சிறப்பு நிதி பெற்று தர வேண்டும் அப்படின்னு துணை மேயர் சொல்றாரு. இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த திட்டம் மாநகராட்சியின் திட்டமே கிடையாது. இந்த திட்டத்தை நடத்துவதற்கான பணம் மாநகராட்சியிடம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாம ஒரு கட்டத்தில் அது வந்து ஜெயலலிதாவால் இது கொண்டு வரப்படுகிறது. அப்பேலேருந்து அதிமுக அரசு தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தது. அவங்க இதுக்கு பட்ஜெட்டில் அதுக்கான பணம் ஒதுக்கலை. எல்லாம் வந்து உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சிகிட்ட விட்டுட்டாங்க. இதை வந்து நான் இது ஆரம்பித்த பொழுதிலிருந்தே இதை பற்றி நான் எழுதி வருகிறேன். பட்ஜெட்டரி சப்போர்ட் கொடுக்காம மாநில அரசின் திட்டத்தை மாநகராட்சியின் தலை மீது சுமத்துவது நியாயமற்றது. இப்பொழுது மாநகராட்சி என்ன சொல்லணும்னா, நல்லா நாங்கள் நடத்துகிறோம், அது தப்பு இல்லை, ஆனால் அதற்கான எந்த செலவாக இருந்தாலும் அதை மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் போட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். திட்டம் உங்களோடது, ஆனால் என்ன செய்ய என்ன செலவு பண்ணுன்னு சொல்கிறது நியாயமில்லை. இது எப்படி இருக்குன்னா, மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டு மாநில அரசு தலைமையில் சுமத்தி நீங்கள் பண்ணிடுங்க, செலவை நீங்களே பண்ணிடுங்க என்று சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்கள் விடுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீ காசை கொடு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இது வந்து இதை ஒழுங்காக இதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிச்சயமாக வந்து அவங்க கிளியராகவே சொல்லிடலாம் மாநகராட்சி, நாங்கள் பணம் உங்கள்கிட்டேருந்து வரலைன்னா இதை நடத்த மாட்டோம். எங்களுக்கு எதுக்கு தேவை? இது அரசியல் ரீதியாக உங்களுக்கு லாபம் இருக்குது, இவங்களுக்கு லாபம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. எங்களுக்கு என்ன இதில்? நாங்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது வந்து ரொம்ப, அதனால தான் வந்து ஒருவருடைய திட்டத்தை இன்னொருவர் தலையில் சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு நிதி பற்றாக்குறை வந்திருக்கு அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. பட் 2024-25 செலவு எவ்வளவு, வருமானம் எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு அப்படின்னு இப்போ வந்து மூலதன செலவு வந்து 2022-23 2380 கோடியாக இருந்தது. அது இப்போது 25-26 3551 உயர்ந்துள்ளது. செலவு உயர்ந்திருக்கு. வரவு 2023-24 2685 இருந்தது. 25-26 குறைந்திருக்கிறது. 2251, அதாவது 2023-24 விட 25-26 2 ஆண்டுகளில் வருமானம் குறைந்திருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல மோசமாக நடந்து கொள்ளும் ஒரு நிர்வாகத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் வருமானம் குறையுமா? நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷன் உங்களுடைய ஒரு முக்கியமான வருமானம், எல்லாமே வந்து டிஃபைன்டு வருமானங்கள். அந்த வருமானம் எப்படி குறைகிறது? கடந்த 2 ஆண்டுகளில் திமுக தலைமையிலான சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்கு வருமானம் குறைவதற்கு? 2 இயர்ஸில் பாருங்கள், 23-24 2685ங்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. செலவை பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபா அதிகமாக இருக்குது இதே 2 வருஷத்தில். அப்போ செலவு வந்து பயங்கரமாக அதிகரிக்குது, வரவு குறையுது. இப்போ நேச்சுரலி உங்களுக்கு வந்து பற்றாக்குறை தானே வரப்போகுது. நம்ம தமிழ்நாடு அரசை வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கோம். மாநில பட்ஜெட்டை அவங்க ஒழுங்காக போடுறதில்ல, இஷ்டத்துக்கு வாரி வழங்குறாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு கடந்த 2.5 மாதத்தில் இது வரைக்கும் மாதத்துக்கு 10,000 கோடிங்கிற ரேட்டில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா முந்தைய ஆட்சி விட்டு வச்சுட்டு போன விஷயம் அப்படி தான். சம்பளம் கொடுக்கறதுக்கே நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் மாநில அரசு இருக்கிறது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநகராட்சியாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அவங்களும் தர்மத்துக்கு செலவு பண்ணுறாங்க, வருமானம் குறையுது. ஷாக்கிங்காக இருக்குது. அட்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் வந்து மாமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், இவங்களுக்கெல்லாம் இதை பற்றின கவலை இருக்கா? இவங்களுக்கு அடிப்படை வருமானம் பற்றியும் செலவு பற்றியும் ஏதேனும் கொஞ்சமாவது கவலை இருக்கா? என்ன பொறுப்போடு இவங்க நடந்து கொள்கிறாங்க? இன்னும் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எந்தெந்த செலவினங்கள் அதிகமாக இருக்குது. இது என்ன மூலதன செலவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? செலவு நிச்சயமாக குறக்கூடிய ஒன்று தான். அது எப்படி வருமானம் குறையும்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் டீட்டெயில்ஸோடு இதை எடுத்து பார்ப்போம். கடந்த 5 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் எப்படி இருந்ததுங்கிறத எடுத்து
கொலேட் பண்ணி வருமானம் என்ன, செலவு என்ன, துண்டு என்ன, முதலீடுகள் என்ன செய்திருக்கீங்க, லாங் டேர்ம் முதலீடுகள் என்ன செய்திருக்கீங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம முழுமையாக பார்த்து இதற்கென்றே ஒரு காணொலி ஒன்று பண்ணுவோம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இவங்களுடைய ரெக்லெஸ்னஸ். தன்னுடைய வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறத தவிர்த்து இவங்க வேற எதையுமே யோசிக்கிறது இல்லை. பகட்டான கார்களில் போகிறது, தங்களுடைய சொந்த சொத்தை அதிகப்படுத்துவது, அதுக்கான எல்லா இல்லீகல் மீன்ஸையும் கையாள்வது, இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்சல்யூட்லி ஷாக்கிங். இதில் வந்து மேயர் சொல்கிறாங்க, அதிகாரிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும்னு. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை ஒழுங்காக செய்யுங்க. ஏன் வந்து செலவு இஷ்டத்துக்கு அதிகமாக இருக்குது, வருமானம் எப்படி குறைந்தது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். இது வந்து கடந்த 5 ஆண்டுகளில் மேலேயும் திமுக, மாநிலத்தில் திமுக, மாமன்றத்தில் திமுக அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் பேப்பர் போட்டு மறைச்சிடுறாங்க ஒட்டி. ஆனால் இன்றைக்கி தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளில தீவிரமாக வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் தகவல்களோட. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.